தமிழ் ஆர்வலர்களையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. தமிழ் சங்கத்தில் நம்முடைய அமைச்சர் திரு உதயகுமரன் ஐயா அவர்களுக்கும், துணை அமைச்சர் திரு செயலாபதி ஐயா அவர்களுக்கும், முனைவர் சையது சாகிர் ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைய பொழிவு குறிஞ்சி கிழவன். பெயரிலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் முருகனை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்று. குறிஞ்சி மக்களின் தலைவன் இவன். 5 நிலங்களிலும் போற்றப்படக்கூடியவன். முருகனின் பெருமைகளையும், எப்படி அவன் தமிழ் கடவுள் என்று போற்றப்பட்டான், அவனது வரலாறு எப்படி திரிவு பெற்று இன்று தமிழர்களிடையே அவன் தமிழ் கடவுளாக இல்லாமல் வேற்று இனத்தவருக்கும் கடவுளாக வழங்கப்படுகிறான் என்பதை பற்றியெல்லாம் விரிவான பார்வையாகவே இன்றைய பொழிவு இருக்க போகிறது. ஒரு ஆய்வை நாம் மேற்கொண்டோம் என்றால் பரந்த பார்வையாக அனைத்து இலக்கியங்களையும், கதை பாடல்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் அனைத்தையும் செம்மையாக மேற்கொண்டு ஆய்வு முடிவு இருக்கும். அப்படித்தான் இன்றைய இந்த குறிஞ்சி கிழவனும் முருகனின் வாழ்க்கை வரலாற்றை எப்படியெல்லாம் திரிவு பெற்று இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த முருகன் பற்றிய பார்வை உங்களிடையே மிக தெளிவான, விரிவடைந்த பார்வையாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உலகில் எந்த கோடியில் தமிழன் இருந்தாலும் அங்கு இவன் உருவம் இருக்கும். வேலாக மயிலாக இவனை காணலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அழகாக சொல்லப்பட்டதும் அதனாலேயே. இவனை காணும் பொழுது தமிழால் இவன் அழகா அல்லது இவனால் தமிழ் அழகா என்றே நமக்கு வேறுபடுத்தி காட்ட இயலாது. முருகன் தமிழுடனும் தமிழர்களுடனும் மிக அருமையாக இணைந்திருப்பதற்கு அவன் தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்றதனால் மட்டும் கிடையாது. இன்னும் சில சங்க இலக்கிய பாடல்கள், இக்கால இலக்கியங்கள் வரை அவன் மீது திணிக்கப்பட்ட கருத்துக்களையும் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொல்காப்பியர் முருகனை முருகன் என்றோ, தலைவன் என்றோ, வேலன் என்றோ அழைத்திருக்கலாம். ஏன் சேயோன் என்று அழைத்தான்? நாம் சிந்தித்தோம் என்றால் மிக பெரிய கதை இது நமக்கு கிடைக்கும். தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடு உரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என்ற பாடல் சேயோன் என்பவன் முருகன் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. தமிழ் மொழி இலக்கண கூற்றுப்படி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. நம்முடைய உறவு முறை ஏணியில் நம்முடைய இந்த தலைமுறையிலிருந்து 6ஆம் தலைமுறையை பார்த்தோம் என்றால் சேயோன் என்றுதான் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையில் நம்முடைய மூதாதையன் முருகன் என்பதை தொல்காப்பியர் தன்னுடைய செய்யுளின் வழி எடுத்து காட்டியிருக்கிறார். தொல்காப்பியர் செய்யுளில் ஒரு நிகழ்வை எடுத்து காட்டினார் என்றால் வழக்கத்தில் பல 1000 ஆண்டுகளாக அது இருந்திருக்கும் என்பதே அந்த செய்யுளின் வழி நம்மால் உணர முடிகிறது. நம்மால் யூகிக்கவே முடியவில்லை முருகனின் காலம் எப்பொழுது என்று. நம்முடைய இந்த குறிஞ்சி கிழவன் மக்களின் வாழ்வுடன் ஒன்றிய பல பொருட்களை ஆயுதமாக கொண்டிருப்பதன் மூலம் அவனுடைய பெருமையை நாம் உணர முடியும். குறிஞ்சி நில மக்கள் பயன்படுத்திய வேட்டுவ ஆயுதம் வேல். அதுதான் முருகனின் வேலாக நமக்கு காட்சி தருகிறது. குறிஞ்சி நில பறவை மயில் முருகனின் வாகனம். முருகனுக்கு எடுத்து செல்லும் காவடி மலை மீது ஏறி செல்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்பில் 2 முனைகளில் தங்களுடைய பலுவை சமமாக ஏற்றி சென்றால் மலை எளிதாக ஏற முடியும் என்ற காரணத்தினால் அமைக்கப்பட்டதே இன்று காவடி என்று நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். பல சங்க பாடல்களில் வேல் மயிலை முருகனோடு ஒப்பிட்டு பாடல்கள் இருக்கின்றன. உதாரணமாக மயில் மீதினன் வில்லோன் குரவை கூத்தன் போன்ற வரிகள் பாடல்களில் நிரம்ப காணப்படுகிறது. மலைவர் கோமான் செல்வன் தெய்வம் இளையோன் இப்படிப்பட்ட வரிகளும் சங்க இலக்கியங்களில் பரிபாடல்களில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. செவ்வேல் கொற்றுவீர் குறிச்சி வாணன் செம்பட வேல் உடைய போர் வீரனே குறிஞ்சி நிலத்தின் கடவுளே என்று அகநானூற்று பாடல் 142 குறிப்பிடப்படுகிறது. வெண்மையில் ஏறிய விரிகழல் முருகன் என்று நற்றிணை 14ஆம் பாடல் குறிப்பிடுகிறது. முல்லை மலரின் மனமோடு
வந்து விளையாடும் முருகன் என்று குறுந்தகை 56ஆம் பாடல் குறிப்பிடுகிறது. செங்கதிர் வேல் ஏந்திய செல்வா செங்கன் சிவனின் செல்வா என்று பரிபாடல் 5ஆம் பாடலில் குறிப்பிடுகிறது. பரிபாடலில் மட்டும் நிரம்ப பாடல்கள் முருகனின் அழகையும் வீரத்தையும் நமக்கு எடுத்துக்காட்டுபவனாக விளங்குகின்றது. மயிலில் அழகின் மேல் விளங்கும் அழகிய அருள் முகத்தவனே என்ற பரிபாடலின் 6ஆம் பாடல் முருகன் அழகானவன் என்பதை நமக்கு பாடல் வரிகள் மூலம் எடுத்து காட்டுகிறது. அன்பர் துயர் தீர்க்கும் அருள்வா அரக்கன் தலை வெட்டி அழித்தவனே என்று முருகனுடைய வீரத்தையும் இங்கு 11ஆம் பாடல் பரிபாடலில் 11ஆம் பாடலில் நம்மால் காண முடிகிறது. புறப்பாடல்களில் முருகன் சிவந்த வேல் ஏந்திய போர்க்கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது முருகன் ஆதியில் குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக இருந்திருக்க வேண்டும். அவன் அந்த குடிமக்களை காத்திருக்க வேண்டும். வேட்டைக்கு சென்று அவர்களுக்கு உணவு சேகரித்து தந்திருக்க வேண்டும். அவர்களுடைய பசியை போக்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முருகன் மக்களை காக்கும் பொழுதோ அல்லது குடிகளுக்குள் சண்டை ஏற்படும், நாம் நிறைய ஆதி இலக்கியங்களில் பார்க்க முடியும். அப்படி சண்டை ஏற்படும் பொழுதோ அல்லது வேட்டையின் பொழுதோ அவர் வீர மரணம் அடைந்திருக்க வேண்டும். அப்படி அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய ஆதி பழக்கமான நடுகள் வழிபாடு மூலம் முருகன் வணங்கப்பட்டிருக்க வேண்டும். இதை ஏதோ பேச்சிற்காகவோ மொழி நடைக்காகவோ நான் சொல்லவில்லை. நடுகள் வழிபாடு தவிர வேற உருவ வழிபாடே இல்லை என்பது மாங்குடி கீழார் வழி நாம் அறிய முடிகிறது. அடலுறும் தும்பின் என்ற புறநானூற்று பாடலில் ஒன்னாத்தொவ்வர் முன்னின்று விளங்கி ஒளிரு ஏந்தி மறுப்பின் களிறு எரிந்து வீழ்ந்தனன் கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே என்ற 355வது பாடலில் நமக்கு விளக்கமாக சொல்கிறார். அது மட்டுமல்லாது பீலி கட்டிய பிறங்கு நிலை நடுகள் வேல் ஊன்றி பலகை வேற்று முனை கடுப்பும் என்று அகம் 131வது பாடலில் நடுகள் வழிபாடு பற்றி நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எஃகு ஊன்றி நடுகள் என்று பட்டினப்பாலை 78, 79வது பாடல்கள் குறிப்பிடுகிறது. வெல்வேல் நெடுந்தகை நடுகள் என்று புறநானூற்றில் 314 பாடல்கள் நடுகள் வழிபாடு பற்றிய நிறைய பாடல்கள், நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது. தமிழ் முருகன் பற்றி கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதிய நூலில் தமிழ் கடவுள் முருகன் என்பதற்கு நிறைய சான்றுகளை எடுத்து சொல்கிறார். அவர் மிகவும் வருத்தமாக சொல்லும் ஒரு செய்தி என்னவென்றால், தமிழராகிய நமக்கே தமிழ் கடவுள் முருகன் என்பதை எடுத்து கூற வேண்டியிருக்கிறது என்று கவலைப்படுகிறார். முருகனுக்கு கந்து வழிபாடு என்ற ஒரு வழிபாட்டு முறை ஆதியில் இருந்திருப்பதாக அறிவியல் அறிஞர்களும் தொல்லியல் துறை அறிஞர்களும் சொல்கிறார்கள். எப்படி என்றால், இன்று சில வீடுகளில் குலதெய்வ வழிபாடு நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெட்டியில் குலதெய்வத்தை வழி இறக்கி அங்கு வருடத்திற்கு ஒரு முறையோ 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அந்த குலதெய்வத்தை புதுப்பித்து வழிபடுவார்கள். அவ்வை வழிபாடு என்பது நாம் அனைவரும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். மிக சிறிய குலதெய்வ வழிபாடுதான் அது. அப்படித்தான் நம்முடைய முருகனையும் ஒரு மரத்தில் சிலையாக வடித்து வழிபட்டு இருக்கிறார்கள். இது எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என்றால், 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை பலரை காவு வாங்கி தமிழகத்தை மிகப்பெரிய பேரிழப்பாக கொண்டு சென்றது. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அங்கு சாலுவன் குப்பம் என்ற சென்னைக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் சுனாமியால் பெருவாரியாக தாக்கப்பட்டது. ஆனால் அந்த சாலுவ குப்பத்தில் சங்க காலத்தில் முருகனை வழிபட்ட எச்சங்கள் நமக்கு கிடைத்தது. அந்த எச்சங்களில் இந்த கந்து வழிபாட்டு முறை, முருகனுடைய வேல் போன்ற ஒரு உருவம் நடுகள் வழிபாடு முறையில் இருந்திருப்பதே சங்க தமிழர்கள் முருகனை தங்களுடைய குல தெய்வமாக வணங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் காணலாம். தொழில் துறை அறிஞர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். அந்த வழிபாடு கந்து வழிபாடு என்பதை அவர்களுடைய ஆய்வின் நிறைவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. சரி, இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இப்பொழுது கோயில்கள் எல்லாம் முருகனை அழகாக வடிவமைத்து முருகனுக்கு ஒரு சிலை வைத்து நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் இது உண்மையா, அது உண்மையா என்று. ஆனால் இன்று நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய முருகன் சிலை அனைத்துமே பல்லவர்கள் காலத்தில் தான்
வரையப்பட்டது, வடிக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது. ஏனென்றால் அதற்கு முன்பு வரை முருகனுக்கான சிலை வடிவம் என்பது ஒரு ஆண் கையில் வேலுடனோ மயில் மேல் ஏறி உட்கார்ந்திருப்பது போலவோ தான் இருக்கும். இப்பொழுது நாம் வழிபடுவது போல பூணூல் போட்டு நெத்தியில் பட்டையிட்டு இல்லை. இது பல்லவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சோமஸ்கந்தர் சிலை. அதுதான் முருகனுக்கான முதல் சிலையாக இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த சோமஸ்கந்தர் சிலை வந்ததற்கும் ஒரு நல்ல ஒரு கதை இருக்கிறது. பல்லவர்கள் காலத்தில் சைவம் மறைந்து புத்தமும் சமணமும் தலை தோங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது மக்கள் எல்லோரும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இப்படியே இருந்தால் நம்முடைய சைவம் அழிந்துவிடும் என்று எண்ணினார்களோ என்னவோ சோமஸ்கந்தர் சிலையை உருவாக்கினார்கள். பார்வதி, சிவன் இவர்களுக்கு இடையில் சிறு பிள்ளையாக முருகன் வீற்றிருப்பார். இதற்கு காரணமே கடவுளே இல்லறத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் துறவரத்தை மேற்கொள்கிறீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்வதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் வெறியாடல் என்ற ஒரு பகுதியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெறியாடலின் முக்கியமான நோக்கமே முருகன் அங்கு இருக்கக்கூடிய சாமியாடியின் மீது வந்து இறங்கி வெறியாட்டம் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. தலைவன் தலைவி இருவரும் கூடி இருக்கும் பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி, தலைவன் பொருளீட்டும் பொழுது பிரிந்து செல்லும் பொழுது தலைவிக்கு பசலை நோய் ஏற்படுகிறது. இந்த பசலை நோயை தாய் தவறாக புரிந்து கொள்கிறாள், தன்னுடைய மகளுக்கு ஏதோ உடல்நலக் கோளாறு என்று. ஆகவே முருகன் வெறியாடக்கூடிய அந்த சாமியாடியிடம் கொண்டு போய் தன்னுடைய மகளை காட்டுகிறாள். அந்த சாமியாடி முருகனை தன்மேல் இறக்கி அந்த தலைவிக்கு இருக்கக்கூடிய பசலை நோயை தீர்ப்பதாக நம்முடைய சங்க இலக்கியம் சுட்டுகிறது. இன்றும் பேயோட்டும் வழக்கம் இருக்கிறது, சாமியாடிகள் வழக்கமும் இருக்கிறது. நம்முடைய தமிழர்கள் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்யவில்லை, ஆனால் அங்கெங்கே தங்களுடைய பழக்க வழக்கங்களை பண்பாடு என்ற பெயரில் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முருகனுடைய தாய் பார்வதி, தந்தை சிவன் என்ற கருத்து மேலோங்கி இருக்கிறது. இது ஆரியர்கள் வருகைக்கு பின்புதான் வந்தது. இதை தமிழர்கள் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். கொற்றவைதான் முருகனின் தாயாக இருந்திருக்கிறாள். கொற்றவை வழிபாடு நம்முடைய மூவேந்தர்களும் வழிபட்டக்கூடிய வழிபாடு. இந்த கொற்றவை தாய் தன்னுடைய மகனுக்கு வேலை பரிசாக வழங்கி இருக்கலாம். அதுதான் இன்று சிக்கலில் வேறு மாதிரியாக திரிவு பெற்றிருக்கிறதோ என்று எண்ணவும் தோன்றுகிறது. முன்றிலெங்கு முருகையர் பாணியும் சென்று விழுறு. இந்த பாடல் நம்முடைய சங்க இலக்கியத்தில் முருகனுடைய பாணியில் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை எடுத்து காட்டுகிறது. முருகன் மிகச்சிறந்த தலைவனாக மக்களை காத்திருந்ததை வேல் போர் செய் என்று மலைபடு கடாம் பாடல் கூறுகிறது. அதே போல வேல் போர் கொற்றவை சிறுக என்று திருமுருகாற்றுப்படையும் எடுத்து கூறுகிறது. கடம்ப நெடுவேல் என்ற பெரும்பானாற்றுப்படை, தெருத்தகு செய் என்று புறநானூற்று பாடல், செருமிகு செய் என்ற அகம்புறம் பாடல்களில் முருகன் பற்றிய பல குறிப்புகள் அவன் சேயாக இருந்திருக்கிறான், கொற்றவைக்கு மகனாக இருந்திருக்கிறான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. 10 பாட்டு இலக்கியங்களில் மிக முக்கியமான பாடல் திருமுருகாற்றுப்படை. முதன்மையான பாடல் அமைப்பும் இதுதான். இந்த திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்தக்கூடிய செயல்கள் நிறைய செய்கிறார்கள். நக்கீரன் என்ற மதுரையை சார்ந்த புலவர் இந்த திருமுருகாற்றுப்படையை எழுற்றியிருக்கிறார். 317 வரிகள் கொண்ட இந்த பாடலில் அயல்வேல் ஏந்திய அருண்முகனே மயிலோடு விளங்கும் வானருக்கு ஈசனே என்கிறார். இந்த திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே முருகனுடைய அருமையையும் பெருமையையும் அவனுடைய சிறப்புகளையும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய அழகையும் தமிழர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுவதாக அமைகிறது. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு பிறகுதான் முருகனுக்கு 6 படை வீடு என்ற ஒரு நிகழ்வு இருந்ததாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இந்த முருகனுடைய 6 படை வீடுகளிலும் அவன் திருமணம் செய்து கொண்டான், அவன் போரிட்டான், அவன் தன்னுடைய வளத்தை பெருக்கி கொண்டான், துறவரம் பூண்டான், அறிவு புகட்டினான் என்று ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் தரப்படுகிறது. திருப்பரங்குன்றம், திருப்பேரூர், பழமுதிர்ச்சோலை, திருச்சிற்றம்பலம், திருவேகரம் என்று சுவாமிமலை என்று சொல்லப்படுகிறது.
திருப்பரமலை, பழனி இவை எல்லாமே இந்த திருமுருகாற்றுப்படைக்கு அப்புறம்தான் மக்களுடைய மனதிற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஆறுமுகம் தோன்ற செவ்வேல் ஏந்தி மயில் மீது வாரணம் போல்வர் அருளி என்ற பாடல் வரி முருகன் வேல் ஏந்தி தன்னுடைய மயிலின் மீது புறப்பட்டு இருக்கிறான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பர்க்கு அருள்வாய் அரக்கனை கொன்றாய் துன்பம் தீர்க்கும் துணையே என்று அவனுடைய கருணையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. குன்றமோடு காடுகள் சூழ குயிலோடு மயில்கள் கூவும் பழமுதிர் சோலை வீற்றிருக்கும் செல்வா என்ற பாடல்கள் வரி முருகனுடைய உறைவிடம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காட்டுகிறது. பரிபாடல்கள் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அந்த பாடல்களில் முருகனுடைய பெருமையை பாடக்கூடிய பாடல்கள் நிரம்ப காணப்படுகிறது. 5ஆம் பாடல், 6ஆம் பாடல், 11ஆம் பாடல் இவை அனைத்துமே முருகனை பற்றியதாக மட்டுமே அமைந்திருக்கிறது. குறுந்தொகையில் 56வது பாடலும் முருகன் மயிலோடு விளையாடக்கூடிய காட்சியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நற்றிணை 14ஆம் பாடலில் முருகன் மயில் மீது ஏறி மலையை சுற்றி வருவதை எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமா, அதன் பிறகு வந்த பல இலக்கியங்களில் முருகனுடைய பெருமை அழகாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் முருகனை பற்றி செங்கொழு செந்திலும் செங்கோழும் செம் வெண்குன்றும் என்றும் முருகன் போர் செய்வான் என்பதை நம்முடைய போர் வழி காட்சியாக காட்டுகிறது. கடலில் போர் புரிந்ததை கடல் வயிறு கிழித்த மலை நெஞ்சு பிறர்க்கு அவுரை கடந்த சுடரிலை நெடுவேல் என்று குறிப்பிடுகிறது. இவ்வாறாக சங்கம் போற்றிய நம்முடைய முருகன் சங்க இலக்கியத்தின் இறுதியில் ஏனைய படையெடுப்புகளால் முருகன் மற்ற இனத்தவர்களால் தத்தெடுக்கப்படுகிறான். தமிழ் மக்கள் முருகனை வழிபட்டார்கள். தமிழ் மக்களை கவர வேண்டுமென்றால் முருகன் என்னுடைய கடவுள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த முருகனின் வழி நாம் வந்து விடுவார்கள் என்ற ஒரு போக்கு இருந்திருக்கிறது. அதனாலேயே முருகனை தன் இனத்தவன் என்று மற்ற இனத்தவர்களும் போட்டி போட்டு உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள். முருகனை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு மதம் இருந்திருக்கிறது. எப்படி சைவம் வைணவம் என்று இருந்ததோ அதே போல கௌமார மதம் என்பது முருகனை மட்டுமே வழிபட்ட மதமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இதை ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய வழிபாட்டு முறைகளில் என்னென்ன மதங்கள் இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆரியர்களின் கற்பனை கதாபாத்திரம்தான் நாம் இன்று வழிபடக்கூடிய 6 தலை 12 கரம் தேவயானை என்ற தெய்வ மகளை மணந்தது. இவையெல்லாம் முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள். குரத்தி வள்ளிதான் இவருக்கு மனைவியாக காதலியாக இருந்திருக்க வேண்டும். இதில் கசப்பான உண்மை என்னவென்றால் இன்று இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நம்முடைய திருமண பத்திரிகைகளில் முருகனுடைய பெயரை எழுதுவதில்லை. மேலே துணைன்னு எழுதுவோம் இல்லையா, அதுல முருகனுடைய பெயரை எழுதுவதில்லை. காரணம் கேட்டால் அவர் இருதார மனம் புரிந்தவர் என்ற ஒரு கட்டுக்கதையை நோக்கி செல்கிறது. இது கசப்பான உண்மை மட்டுமல்ல, தமிழ் கடவுளான முருகனை நாம் தத்து கொடுத்திருக்கிறோம் என்பதற்கான சிறப்பான உதாரணமாக காணப்படுகிறது. முருகனை நம்முடைய தமிழர்கள் நிறைய பெயரிட்டு அழைக்கிறார்கள். கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சரவணன், செந்தில்வேலன் என்றெல்லாம். இது மட்டும் தானா? பல இனம் தாண்டி, பல மொழி தாண்டி, பல நாடுகள் தாண்டி நம்முடைய முருகன் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறான். எகிப்தியர்கள் முருகனை ஆமுன்ரா என்று அழைக்கிறார்கள். புத்த மதம் போதிசத்துவா என்று அழைக்கிறது. சீன மதம் இந்து விதோத்தியான் என்று கூப்பிடுகிறது. கம்போடியாவில் கமர்கந்தன் என்று முருகனை அழைக்கின்றார்கள். ஜப்பானில் இதாத்தான் என்று கூப்பிடுகிறார்கள். கொரியாவில் வித்தசேயோன் என்று கூப்பிடுகிறார்கள். மங்கோலியர்கள் அரவிந்த் கொயாத் என்று கூப்பிடுகிறார்கள். தாய்லாந்தில் திராவத் போதிசத்துவா என்று அழைக்கிறார்கள். திபெத்தில் தோங் துருக் என்று அழைக்கிறார்கள். வியட்நாமில் விதா போதத் என்று அழைக்கிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம் என்று நாம் சொல்கிறோம். அந்த நாகரிகத்திலே நம்முடைய முருகனை ஆமுவான் என்று குறிப்பிடுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இப்படிப்பட்ட முருகன் இந்த பெயர்களெல்லாம் அழைக்கப்படுவது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால், அங்கு இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய உருவ அமைப்பு நம்முடைய முருகனுடன் ஒத்திட செல்கிறது. போதி தர்மர் எப்படி தன்னுடைய மூலிகைகள் மூலமாக உலகமெங்கும் தமிழையும் நம்முடைய மூலிகை மருத்துவத்தையும் கொண்டு சென்றாரோ, அதே போல நம்முடைய முருகனும் கடல் கடந்து மொழி கடந்து பறந்திருக்கிறான். அதனாலேயே இத்தனை நாடுகளும் முருகனை
இத்தனை பெயர்களில் அழகாக அழைத்து செல்கிறது. நம்முடைய முருகனை பற்றி இன்னொரு முக்கியமான இன்றைய நடைமுறை நிகழ்வு ஒன்று சொல்ல வேண்டும். 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த அயோத்திய மன்னன் தேவமித்திரன் அவன் பெயர். அவருடைய காலத்து தாமிர நாணயத்தில் முருகனின் உருவப்படம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் முத்தாய்ப்பாக கிபி 300 முதல் கிபி 340 வரை பஞ்சாபில் புழக்கத்தில் இருந்த நாணயங்களில் முருகனுடைய உருவமும் அவனுடைய வேலும் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய முருகனை கடத்தி சென்று இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். எகிப்தில் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள், நிறைய இடங்களில் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியில் தெரிவதில்லை. அப்படிப்பட்ட பழங்குடியினர்களுக்கு எவ்தியாஸ் என்று பெயர். அந்த பழங்குடி மக்களுக்கு ஆன்மீக குருவாக முருகன் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பழங்குடி மக்கள் இன்றும் தங்களுடைய முக்கிய முடிவுகளை அந்த ஆன்மீக குருவான முருகனுடைய அருள் பெற்றே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் முருகனின் வாகனமான மயில் மிக முக்கியமான ஒரு பறவையாக போற்றப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய இந்தியா நம்முடைய தேச பறவையாக மயிலை நிர்ணயித்ததற்கும் பல மாநிலங்களில் பல இடங்களில் இந்த பறவை மிக புனிதமான பறவையாக கருதப்பட்டதும் ஒரு காரணமாக நாம் கொள்ளலாம். தமிழர்கள் வழங்கிய நம்முடைய முருகன் வட மாநிலத்திற்கு சென்றான், வட மாநிலத்தில் பலவாறாக போற்றப்பட்டான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். தெய்வங்கள் 4000 இருக்கின்றன, ஜாதிகள் 3000 இருக்கின்றன, 2000க்கு மேல் தெய்வங்கள் இருந்தாலும் முக்கியமாக முருகனை மட்டும் வழிபடுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நாம் பின்னோக்கி பார்த்தால் நான் குறிப்பிட்ட இத்தனை காரணங்களும் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கிபி 700 முதல் கிபி 1150 வரை ஸ்கந்த புராணம் மிக நீண்ட தொன்மை வாய்ந்த புராணமாக கருதப்படுகிறது. இந்த ஸ்கந்த புராணத்தில் வரும் முருகனின் பிறப்பு கதைக்கும் ராமாயண மகாபாரதத்தில் வரக்கூடிய முருகன் பற்றிய குறிப்புகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக பல தகவல்கள் இந்த இரு புராணங்களுக்கும் வழங்கப்படுகிறது. மன்னிக்கவும், நம்முடைய 5ஆம் வேதம் என்று போற்றப்படக்கூடிய மகாபாரதத்தில் 2 இடங்களில் முருகனை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றது. அக்னியின் மகனாக போற்றப்படுகிறான் முருகன், மற்றொரு இடத்தில் மகேஸ்வரியின் மகனாக போற்றப்படுகிறான். பொதுவாக நாம் புராணங்களை நம்புவதில்லை. புனையப்பட்டதாக மக்கள் சொல்லக்கூடிய இந்த கதைகள் தமிழர்களுக்கு ஏற்புடையதாக இருப்பதும் இல்லை. மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்தவர்களை தெய்வமாக, கதைப்பாடலாக, செவிவழி பாடல்களாக நாம் நம்புகிறோம், வணங்குகிறோம். நம் தமிழர்கள் மேல் ஆரியர்களால் திணிக்கப்பட்ட கதைதான் முருகனுடைய அசுரர் வதம், முருகனுக்கு இருக்கக்கூடிய பிறப்பு, முருகனுக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தை எல்லாமே. இதில் மிகவும் மோசமான ஒரு நிகழ்வை நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்முடைய ஆரிய கதைகளில் முருகன் தோற்றுவித்தான், 6 முகம் வந்தான் என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறீர்கள், அந்த கதை தெரிந்திருக்கும். சபை நாகரிகம் கருதி மேலோட்டமாக சொல்கிறேன். சிவனின் விந்தணுக்கள் தெரிக்கப்பட்டதாம் பூமி எங்கும், அங்கிருந்து உருவானவன் தான் ஆறுமுகன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாம நம்பணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நம்பக்கூடாது. முருகனுடைய பழம்பெருமையை நம் உணர்ந்தால் மட்டுமே இது புனையப்பட்ட கதை என்பது நம்மால் மிக தெளிவாக எடுத்துக்காட்ட முடியும். இவர்கள் இன்னும் மேலோட்டமாக சொல்கிறார்கள், விஷ்ணு முருகனின் அவதாரம் என்கிறார்கள். பிரம்ம யோக்தியா என்ற புராணத்தில் இந்த குறிப்பை எடுத்து காட்டுகிறார்கள். பிரம்மாவால் படைக்கப்பட்ட சனத்குமாரர்கள் இருந்ததாக அவர்களுடைய புராண கதை சொல்லப்படுகிறது. சாண்ட்ரோக்கியா உபனிஷ் என்ற நூலில் சனத்குமாரர்கள் என்ற 4 பேரை பிரம்மா எந்த விதமான தாய் தந்தை இணைவு இல்லாத ஒரு 4 குமாரர்களை உலகுக்கு அனுப்பி உலகை திருத்த சொல்லி உலகை படைக்க சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் முருகனின் அருள் பெற்றவர்கள், முருகன் என்றும் கூட அந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம். மிக பழமையான நாகரிகம் என்று சொல்லியிருந்தோம். அந்த நாகரிகத்தை ஆய்வு செய்த ஐராவதம் மகாதேவன் என்பவர் மிக அருமையான கருத்துக்கள், நமக்கு முருகனை சார்ந்த கருத்துக்களை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்.
அங்கு காணப்படக்கூடிய மெய்யியல் கூறுகள் அனைத்துமே முருகனுடன் ஒத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அங்கு முருக குறியீடு இருப்பதாக சொல்கிறார். 44 அமைப்பு போன்ற ஒரு குறியீடு இருக்கிறதாம். அந்த குறியீடு முருக குறியீடு என்று ஐராவத மகாதேவன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஐராவத மகாதேவன் அவர்கள் இந்தியர், தமிழர், அதனால் நமக்கு சாதகமாக சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி என்றால் இன்னொரு அறிஞரும் இருக்கிறார், ஆஸ்கா பட்பாலோ என்பவர். இவர் வெளிநாட்டினர். இந்த அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து, அவர் ஆராய்ந்த சிந்து சமவெளி நாகரிக கல்வெட்டுகளில் முருகு என்ற பெயர் வட்டெழுத்துக்களாக இருப்பதாக எடுத்து காட்டுகிறார். மேலும் அம்முவன் என்ற முத்திரையும் முருகனை எடுத்து காட்டுவதாக, முருகனை காட்டுவதாகவும் அந்த அறிஞர் சுட்டுகிறார். முருகனுடைய உருவம் இப்படியெல்லாம் நம்முடைய சிந்து சமவெளியிலே இருக்கிறது என்பது நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. முத்தமிழால் வைதாலும் வாழ வைப்பான் முருகன், தன்னை தமிழில் திட்டினால் அவர்களையும் வாழ வைப்பான் என அருணகிரிநாதர் அவர்கள் தன்னுடைய அருட்பாவில் குறிப்பிடுகிறார். முருகன் சங்க காலத்திலிருந்து நம்முடைய பல பாடல்கள் வெளி காட்டப்பட்டாலும் இன்று வரை இருக்கக்கூடிய பலருக்கு கலியுக தெய்வமாக, கந்தனாக, கருணை கடலாக விளங்குகின்றான். அருணகிரிநாதர் தன்னுடைய 1600 பாடல்களில் நமக்கு கிடைக்கப்பட்டது 1360 தான். ஆனாலும் அதில் எல்லாமே முருகன் தன்னை எப்படி ஆட்கொண்டான், நான் எப்படி வீணாக போக இருந்தேன், என்னை எப்படியெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்தான் என்பதை ஒவ்வொரு பாடல்கள் வழி எடுத்து காட்டுகிறார். அவர் கூறிய ஒரு பாடல், வசனமிக ஏன்றி மறவாதே மனதுயர் ஆற்றில் வழுவாதே இசைப்பையில் ஷடாசரம் அதனாலே சௌபாக்கியம் உண்டாகும் எனில் பழனி, மன்னிக்கவும் பாடல் தவறுகிறது, பழனிமலை வீற்றிருக்கும் வேலவனை, பாடல் தவறாக இருக்கிறது, மன்னிக்கவும். இந்த பாடலில் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் உன்னுடைய மனத்துயரை ஆற்றி, உன்னுடைய மனக்கவலையை நீக்கி உன்னை மிக திறமையானவனாக காட்டுகிறான் என்பதை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். அருணகிரிநாதருடைய காலம், அதற்கு அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர் அவர்கள் தமிழ் சங்கத்தின் சங்க தமிழின் தலைமை புலவா என்று முருகனை மிக அழகாக போற்றுகிறார். இஸ்லாத்தை உலகம் முழுவதும் வழிபட வழிவகுத்தது முகமது நபிகள். இவர் குரேஷி இனத்தை சார்ந்தவர். கிறிஸ்துவர் உலகம் முழுவதும் கிறிஸ்துவை போதித்து கொண்டு வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்தவர்கள் யூத இனத்தை சார்ந்தவர். அதே போல இன்று உலகம் முழுவதும் இந்துக்களால், தமிழர்களால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய முருகன் தமிழ் இனத்தை சார்ந்தவன். இப்படி மற்றவர்களை இனத்தோடு ஒப்பிடும் பொழுது முருகனை மற்றும் ஏன் இனம் தவறி ஒப்பிடுகின்றோம் என்று தெரியவில்லை. இந்த உண்மையை நமக்கு தெரியப்படுத்தவே நமக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுகிறது, ஒரு சங்கம் தேவைப்படுகிறது, ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இதை இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக முருகனுடைய அருளையும் பெருமையும், அவன் தமிழன் என்பதையும் நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தமிழராகிய நம்முடைய ஒவ்வொருவரின் கடமை. கிமு 7000 ஆண்டு பழமையான அனிமிஷா என்ற வழிபாட்டு முறை இருக்கிறது. இது முருக வழிபாட்டு முறையுடன் தொடர்பில் இருப்பதாக அறிஞர்கள் சுட்டுகிறார்கள். இது என்ன வழிபாடு என்றால், கடவுள் ஒருவனே, அவன் அந்த கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஜோதி வடிவுடையவனே என்பதாக அந்த வழிபாட்டு முறை இருக்கிறது. நம்முடைய முருகன் சைவ கடவுளாக இன்று வழிபடப்படுகிறான். முருகன் கோவில்களில் சைவ படையல் இடப்படுகிறது. ஆனால் சங்க இலக்கியத்தில் சைவ படையல் முறைதான் முருகனுக்கு இடப்பட்டிருக்கிறது. சிறுதினை மலரோடு விரைகி மறி அருந்து என்ற திருமுருகாற்று படையில் 218வது பாடல் இது. இந்த பாடலில் முருகனுக்கு வைக்கப்படக்கூடிய படையல் இரத்த சோறு வகையை சார்ந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்கிறது. நம்முடைய குலதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாட்டில் தான் இந்த இரத்த சோறு படையல் என்பது இருக்கும். அப்படிப்பட்ட வழிபாடை முருகனுடைய வழிபாட்டிலும் இருக்கும் என்று நாம் எண்ணும் பொழுது நிச்சயமாக இவர் நம்முடைய குலதெய்வமாக, குலத்தின் மூத்தவனாக, சேயோனாக இருந்திருப்பான் என்பது நமக்கு மிக சிறப்பான எடுத்துக்காட்டாக இங்கு விளங்குகிறது. கொழுவிடை குருதி விரையி தூ வெள்ளரிசி சில் பழி செய்து என்ற திருமுருகாற்றுப்படையின் மற்றொரு பாடல் கூறுகிறது. இதில் நிறைய பேர் விடை என்றால் ஆடு என்று கூட பொருள்படுவதாக சொல்கிறார்கள். ஆனால் விடை என்றால்
ரிஷபம் என்ற ராசி நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த ரிஷப ராசி தமிழில் மொழிபெயர்த்தோம் என்றால் விடையை என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் இளம் கன்றாக நம்முடைய முருகனுக்கு படைக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தம் எடுக்கப்பட்டு இரத்த சோறாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பாடல் வழி நம்மால் அறிய முடிகிறது. தான்சேனியாவில் கிளிமாஞ்சாரோ கேள்விப்பட்டு இருப்பீர்கள். மிக சிறப்பான மலைத்தொடர் இது. பல அரிய பொக்கிஷத்தை இந்த மலைத்தொடரில் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த மலைத்தொடரில் வாழக்கூடிய பண்டைய பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த பழங்குடி மக்கள் இன்றைய நடைமுறையில் கூட இந்த 2025ஆம் ஆண்டு கூட கொழுத்த மாடு வெட்டி இரத்த சோறு படைத்து படையில் இடுகிறார்கள். இந்த இனக்குழுவின் பெயர் பரன். இந்த இனக்குழு வழிபடக்கூடிய கடவுளின் பெயர் முருகு. இதைவிட நம்முடைய முருகன் மூதாதையன் என்பதற்கு வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோக மரபு என்பது முருக மரபு என்றே அழைக்கப்படுகிறது. முருகன் இந்த யோக மரபை தோற்றுவித்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. யோக மரபின் குறியீடு தான் நட்சத்திர குறியீடு. நம்முடைய முருகனுக்கு இருக்கக்கூடிய அந்த 6 முகம் நட்சத்திர குறியீடு இருக்கிறது அல்லவா, இது முருகனே ஏற்படுத்திய குறியீடு என்றும் சொல்லப்படுகிறது. பல சித்தர்களுக்கு முருகனே குருவாக இருந்திருக்கிறான். உதாரணமாக போகரை சொல்லலாம். போகர் முருகனை நேரில் கண்டு இருக்கிறார் என்றும் சில கருத்துக்கள் நிலவப்படுகிறது. இது செவிவழி செய்திதான் என்றாலும் கண்டிப்பாக இதற்கு வாய்ப்பும் இருக்கிறது என்றே நாம் நம்ப வேண்டும். இந்த முருகன் யோக மரபை நமக்கு கொண்டு வந்த பிறகுதான் நம்முடைய சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம் இது அனைத்துமே மக்களிடையே எளிதாக சென்று சேர ஏதுவாக இருந்திருக்கிறது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆசிவதம் என்ற ஒரு மதம் இருந்திருக்கிறது. இது 18 வருடம் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆசிவதம் மதத்தை உருவாக்கியதே முருகன் தான், நம்முடைய முருகு என்று சொல்லக்கூடிய அழகன் தான் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த மரபில்தான் கௌத்தடி, அதாவது தடி என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, ஏற்கனவே காவடி பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இந்த காவடியை கொண்டு வந்த பழக்கம் இந்த மரபினருக்கு தான் இருந்திருக்கிறது. மொட்டையடிக்கும் பழக்கமுமே இந்த மரபில் இருந்துதான் வந்திருக்கிறது. பழனியில் முருகன் மொட்டையுடன் காட்சி தருவதே இந்த ஆசிவதத்தின் தொடர்ச்சிதான் என்றும் சொல்லப்படுகிறது. ஆசிவதத்தின் தலைமை குருவே முருகன் தான் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இலங்கையில் முருகனை மருமகனாக வழிபடுகிறார்கள். அங்குதான் வள்ளி இருந்திருக்கிறார், வள்ளியை அங்கு சென்றுதான் மணந்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை நம்முடைய பழமறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வடிவில் சிலையாகவோ உருவமாகவோ இல்லை, திரைச்சீலை வடிவிலே அங்கு இருந்திருக்கிறார் என்றும் அப்படிதான் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய வள்ளலார் சுவாமிகளுக்கு திரைச்சீலை விளக்கப்பட்டு கடைசியில் ஜோதி காட்டப்படுகிறதோ அப்படித்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம முருகனும் வழிபட்டு இருக்கிறார். அரூபமாக முருகனை வழிபடுவதன் மூலமாகவே ஒரு உருவத்தை அமைக்கவில்லை, கட்டமைக்கவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கதிர்காமத்தில் வழங்கக்கூடிய முருகனின் வழிபாடு. முருகனின் வழிபாட்டு முறைகளில் நாம் ஒவ்வொருவராக குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவை பிராட்டியரை நாம் ஒதுக்கிவிட்டு சொல்லிவிடவே முடியாது. முருகனுடைய பக்திக்கும் அவ்வை, முருகன் இவர்களுடைய நட்புக்கும் மிகப்பெரிய உதாரணம் கேள்வி கேட்டு பதில் சொல்வதாக அமைந்த பாடல் பெரிதினும் பெரிது கேள். இந்த பாடலில் ஒவ்வொரு வார்த்தையிலும் வேளாய் வேலோன் என்று அவை பிராட்டி அவர்கள் முருகனை பாடிக்கொண்டே வருகிறார். அந்த பாடலில் இறைவனே பெரியவன் என்று கூறுவது போல சொல்லி கடைசியாக இறைவனுக்கு தொண்டு செல்பவனே பெரியவன் என்ற ஒரு கருத்தை அவை பிராட்டி அவர்கள் தொண்டு செய்யக்கூடிய இந்த முருகனை, அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களே மிக பெரியவர்கள் என்று அவை அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். கலியுக தெய்வம் இன்றும் கடவுள் இல்லை, கடவுள் இருப்பது நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் முருகன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. மனிதர்கள் அதிகம் குழப்பத்திலும் பாவத்திலும் சிக்கிக் கொள்ளும் பொழுது முருகனின் அருள் மட்டுமே நம்மை காக்கும். பாம்பன் குமரகுரு தாச சுவாமிகள் அவர்கள் கந்தர் கலிவெண்பா என்ற பாடலில் முருகனுடைய அருளையும் அவனுடைய சிறப்பையும் எடுத்து காட்டுகிறார். உதாரணமாக, கருவின்றி நின்ற கருவாய் அருளே உருவின்றி உருவாய், அதாவது கருவுக்கும் கருவாக உருவுக்கும் உருவாக இருக்கக்கூடியவன் நம்முடைய கந்தன் என்பதை அழகாக சொல்கின்றார்.
அவருக்கு அடுத்ததாக செய் தொண்டர்கள் பனையபுரம் அதியமான் நூல். இந்த நூலில் முருகனின் அடியவர்கள் எப்படியெல்லாம் பெருமை பெற்றவர்கள், சிறப்பு பெற்றவர்கள் என்பது நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. 1839 முதல் 1898 வரை தண்டபாணி சுவாமிகள் முருகனுடைய அருளையும் முருகனுடைய சிறப்பையும் ஒவ்வொரு கோவிலாக சென்று தமிழர்களுக்கு எடுத்து காட்டி வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து 1823 முதல் 1874 வரை வள்ளலார் சுவாமிகள் அவர்கள் முருகன் ஆட்கொண்டவராக இன்றும் அருட்ஜோதியாக முருகனிடம் அருவமாய் சென்றார் என்றும் ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. முருகனின் அடியவர்களில் மிக முக்கியமானவர் திருமானந்த வாரியார். இவர் மேடைதோறும் முருகனுடைய பெயர்களை கூறாமல் இல்லை. திருப்புகழ் பற்றிய விரிவுரையை வழங்கியே முருகனுடைய சிறப்பை நமக்கு கொண்டு சேர்த்தவர். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், வெஞ்சமில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகால் தோன்றும், முருகா வென்றோதுவார் முன் என்று திருமுருகாற்றுப்படை கூறுவது போல முருகா என்று அழைத்தால் கண் முன் வந்து நிற்பதாக கிருபானந்த வாரியார் தன்னுடைய உரையின் வாயிலாக எடுத்து சொல்கிறார். இன்று பெரியார், தந்தை பெரியார் இருக்கிறார் இல்லையா, அவரே கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவரையும் நாம் சிலை வைத்து மாலையிட்டு வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். இது ஒரு வகை பக்தி தான். அப்படி பார்த்தோம் என்றால் கடவுள் இருக்கிறார், கடவுள் நமக்கு அருள் செய்கிறார் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி நமக்கு வழிகாட்டுகிறது என்ற மேற்போக்கான சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் முருகன் நம்முடைய மூதாதையன் தான் என்பதை இங்கு நாம் திரும்ப சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். கந்தன் கடம்பன் கடம்பவனத்து தெய்வமான இவன் மலைகளின் அரசன், தமிழ் குடிக்கு சொந்தமான முருகன் அழகன். இவனை நம் மூதாதையர் வழிபாட்டில் தான் நாம் வழிபட வேண்டும். இவன் இன்னும் பல அதிசயங்களை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே அவனை கலியுக தெய்வம் என்று நாம் போற்றுகின்றோம். நம்முடைய இந்த முருகன் பற்றிய இந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை நடப்பதாகவே இருந்தது. காரணம் என்னவென்றால் அன்று சஷ்டி. சில காரணங்களாக நம்முடைய இந்த முருக வழிபாட்டு பற்றி குறிஞ்சிக்கிழவன் என்ற இந்த உரை முன்னதாகவே இன்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் முருகனுடைய அருளாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சின்ன தயக்கம். நம்ம வெள்ளிக்கிழமை பேச வேண்டியதை இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு பாரதியாரோட நினைவு தினம். இந்த பாரதியார் எனக்கு ஒரு நாள் முன்பதாக தெரிந்திருந்தால் கண்டிப்பாக பாரதியை பற்றி தான் பேசியிருக்க வேண்டும். பாரதி நம்முடைய பெண்களுக்கு வக்கீல் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த பெண்களுடைய வக்கீல் தன்னுடைய இறப்புக்கு பிறகும் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தெளிவான ஞான செருக்கு என்று சொல்லி சென்றிருக்கிறார். என்னை போன்ற பெண்களுக்கு பாரதி தான் தீ போன்றவன். அவன் ஏற்றிய இந்த தீயில்தான் இந்த தீபம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரதிக்கு தலை வணங்கி அவனுடைய நினைவு நாளில் என்னை போன்ற நிறைய பெண்கள், அடுத்த நிகழ்வில் இந்த அரங்கு முழுக்க பெண்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராசை. அந்த பேராசையை கூறி பாரதியின் நினைவு நாளுக்கு என்னுடைய முதல் நாளாக ஒரு நினைவு நாள் அஞ்சலியும் செலுத்திவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.